தேவ சேவைக்கு செல்வதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய நம்முடைய வேத வசனங்கள் எங்கள் இதயத்தில் ஆண்டவரை ஆழமாக சென்று அதை நாங்கள் தியானிப்பது மட்டுமல்லாமல் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வசனங்களை நாங்கள் தொடர்ச்சியாக ஆண்டவரை வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக பரிசுத்தாவின் வல்லமையினால் நாங்கள் அதை செயலாற்ற எங்களுக்கு பலத்தை தாரும். உம்முடைய வசனங்களை நான் இங்கே போதிக்கும் பொழுது சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு கர்த்தருக்கு பயந்தவனாக அதே சமயத்தில் வார்த்தைகளை தைரியத்துடன் தாழ்ச்சியுடன் சொல்ல எனக்கு பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமென். உலகை மாற்றிய 3 நாட்கள் என்ற இந்த 3 வார தொடரில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது எவ்வாறு இந்த 3 நாட்கள் உலகத்தை மாற்றியது மட்டுமல்லாமல் உலக சரித்திரத்தை மாற்றியது மட்டுமல்லாமல் இந்த உலக சரித்திரத்தில் மையமாக இருந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்று நம்ம பார்க்க போகிறது உலகத்தை மாற்றிய முதல் நாள். இந்த மனித வரலாற்றின் இந்த முதல் நாளில் 3 முக்கியமான காரியங்களை நம்ம பார்த்து தியானம் பண்ண போகிறோம். முதலாவதாக, கடவுளின் முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறிய நாள். இரண்டாவது, கடவுளின் மகன் சிலுவையிலே தொங்கினார், அவரது வழியின் துன்பத்தின் வேதனையினால். மூன்றாவது, மாபெரும் ஈர்ப்பினால் சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து பாவிகளை ஈர்த்த நாள். முதல் காரியமாக கடவுளின் முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறிய நாள். சகோதரர் படித்த மாதிரி லேவியராகமம் 17:11 கர்த்தர் இட்ட கட்டளை பாவத்துக்கு பரிகாரமாக இரத்தம் பலிபீடத்தில் சிந்தப்பட வேண்டும் என்று அவர் ஏற்படுத்தின அந்த ஒரு டெம்பரரி சொல்யூஷன், நிழலான சொல்யூஷனை கர்த்தர் உண்டாக்குறார். அதாவது இரத்தம் சிந்துதலன்றி பாவ மன்னிப்பு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் கடவுள் நிழலாக செய்யப்பட்ட இந்த ஒரு தற்காலிக ஒரு தீர்வு, அதற்கு கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு பரிகார பலி ஒரு செம்மறி ஆடு, ஆணாடு, தலைச்ச நாடு, எந்த குறையும் இல்லாத ஆடை தான் பலி செலுத்த வேண்டும். அதே கடவுள் புதிய ஏற்பாட்டில் ஒரு நிரந்தர வழியாக நிஜமாக தனது மகனையே செம்மறி பலியாக அனுப்புகின்றார். இயேசு கிறிஸ்து தூரத்தில் வரும்பொழுதே பரிசுத்தாவினால் ஏவப்பட்ட ஸ்நாபகர் லப்பர், இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கிறவர் என்று உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை பாவங்களுக்கு பரிகார பலியாக அறிமுகப்படுத்துகிறார். கல்வாரி சிலுவையில் இயேசு பரிகார பலி ஆக்கப்பட்டதை பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக கடவுள் அதை தீர்க்க தரிசனமாக, அதாவது கடவுள் சொன்ன முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறிய நாள் தான் இந்த வரலாற்றோட முதல் முக்கியமான நாள். ஆதியாகமம் 3:15 படிக்கும் பொழுது, உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கு பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவரது காலை நசுக்குவாய் என்று கர்த்தர் சொன்ன இந்த மாபெரும் வாக்குறுதி தீர்க்க தரிசனம் நிறைவேறியது இந்த முதல் நாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதால் சாத்தானால இயேசுவின் காலை மட்டும்தான் தீண்ட முடிந்தது, நசுக்க முடிந்தது. அதே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்கினார். சாத்தானின் தலை நசுக்கப்பட்ட நாள் இந்த வரலாற்றின் முதல் முக்கிய நாள். இரண்டாவதாக, கடவுளின் மகன் சிலுவையில் தொங்கினார். கடவுளின் மகன் அவர் ஒரு வழியை அனுபவித்தார். அவரோட துன்ப நாள் அது வேதனையான நாள். அது கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் கடவுள் பூமிக்கு மனிதராக பாவத்துக்கு பரிகார பலியாகினார் என்று சொல்லக்கூடிய மதம். வேதத்திலும் சரி சரித்திரத்திலும் சரி இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வேதனையான பாடுகளை நான் படிக்கும்பொழுது கற்பனை செய்ய முடியாத மகா பயங்கரமான பாடுகள். அது நசரேத் இயேசு பயங்கரமாக
சிலுவையில் தொங்கியது கடவுளுடைய குமாரன் தொங்கினார் பார்க்கும்பொழுது நமக்கு ஆச்சரியத்தையும் அது ஒரு அதிசயமான இருக்கலாம். இதுதான் மனித வரலாறோட முக்கிய புள்ளி, மைய புள்ளி நம்ம சொல்ல முடியும். இந்த நாள் எ பெயின்ஃபுல் டே, வலியினால், துன்பத்தினால், துயரத்தினால் இந்த வலியை, இந்த வேதனையை இயேசு கிறிஸ்து அனுபவித்த நாள். இயேசு கிறிஸ்து பல வழிகளை அனுபவித்தார், பல வேதனைகளை அனுபவித்தார். முதலில் உடல் சார்ந்த வழி, வேதத்தில் படிக்கும்பொழுதும் சரி, சரித்திரத்தில் படித்தாலும் சரி, பலவிதமான வேதனைகளை நம்ம படிக்க முடியும். சவுக்கால் அவரை அடித்தார்கள், முகத்தில் துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், ஏளனம் செய்தார்கள், முள் கிரீடத்தை அவர் தலையில் ஆழமாக அடித்து ஏற்றினார்கள், அவரது தாடியை பிடித்து இழுத்தார்கள். மிக முக்கியமாக அந்த ஆரம்பத்தில் அவர் கொடுத்தது அந்த சவுக்கடி. இந்த சவுக்கடின்னு சொல்லும்போது நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம், ஆங்கிலத்தில் விப் சொல்லுவோம். ஆனால் அந்த சாதாரண விப்பிங் கிடையாது, இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டது இந்த ஸ்கர்ஜுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது தமிழில் கசையடின்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட கசையடினா, ஒரு கசையடிங்கிறது அந்த சாட்டை ரோமர்கள் தயாரித்த அந்த ஆயுதம் அந்த கசையில் பார்த்தீங்கன்னா 9 வகையான, அதாவது கேட்டோ நைன் சொல்லக்கூடிய டெயில் சொல்லக்கூடிய 9 பிரிவுகள், 9 வார்கள் இருக்கும். அதாவது ஒரு கசையடி அடித்தா 9 சாட்டை அடிக்கிற மாதிரி சமம். அது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் தோலால் செய்யப்பட்ட வார்களுக்கு அந்த நுனியில் பார்த்தீங்கன்னா எலும்பு துண்டுகள், இல்லைன்னா கண்ணாடி துண்டுகள், இல்லைன்னா ஈய உருளைகளை அதில் கொடுத்து விட்டு அதான் கசையடி அடிப்பார்கள். இயேசு 40 கசையடிகளை வேதனையோடு அனுபவித்தார். 9 into 40 times. 49 முறைகள் இயேசு கசையடி வாங்கினார். அப்படின்னா கிட்டத்தட்ட 360 அடிக்கு சமமான 40 கசையடிகளை இயேசு வாங்கும்பொழுது நீங்கள் யோசித்து பார்க்கலாம், அவர் உடல் எவ்வளோ ரணமாக இருந்திருக்குன்னு யோசித்து பார்க்கலாம். இந்த ரணத்தில் அவர் தண்ணீர் அருந்தாமல், உணவு அருந்தாமல், இரவு முழுவதும் விழித்திருந்து பலவிதமான சித்திரவதைக்கு உள்ளாகி சிலுவையை சுமந்து சென்றார். இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சிலுவை மரணம் மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மரணம் ஏற்பட்டது மூச்சு திறனால் ஏற்பட்ட மரணம். அது ஒவ்வொரு முறையும் சுவாசிக்கும் பொழுது அந்த விழா கூடுகள் ஏறி எழும்பும் பொழுது, முக்கியமாக கைகள் ஆணி அடிக்கப்பட்டு கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு அந்தரத்தை தொங்கும் பொழுது ஒவ்வொரு மூச்சுக்கும் அவர் மரண வலியை அனுபவித்திருக்க வேண்டும் என்று மருத்துவ உலகமே சொல்கின்றது. நான் என்னதான் இயேசு கிறிஸ்துவோட இந்த மரண வலியை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னால் கூட அதை நான் முழுமையாக விளக்கி சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த காணொளி வீடியோ ஓரளவுக்கு அதுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். Father, forgive them. They know not what they do.
Eli. Eli. Sabachthani. Into thy hands I commit my spirit. It is accomplished. இந்த காணொளியில் நீங்கள் பார்த்தது வந்து தாக்கத்தை உண்டாக்கியிருக்கலாம் அல்லது தாக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று முக்கியமான விஷயம், இந்த காணொளி வந்து ஒரு எனக்ட்மெண்ட், ஒரு நடிப்பு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பட்ட வேதனைகளை வார்த்தைகளாலோ கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கான வேதனைகளை, துன்பத்தை அனுபவித்தது தான் உண்மை. இயேசு கிறிஸ்து உடல் வலியின் உச்சத்தை அனுபவித்தார். அதோடு கூட இன்னும் சில பயங்கரமான வழிகள் இயேசு அனுபவித்தார். நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து வந்து தி எமோஷனல் பெயின், தி சைக்கலாஜிக்கல் பெயின், அதாவது உளவியல் ரீதியான துன்பங்களையும் உணர்வு மூலியமாக வரக்கூடிய துன்பங்களையும் இயேசு அனுபவித்தார். சிலுவை மரணங்கிறது வந்து அவமானத்தால் ஏற்பட்ட மரணம். அது சிலுவை அவமானத்தின் சின்னம். கல்வாரி சிலுவையிலே அவர் கைகளில் ஆணியில் அடிக்கப்பட்டு, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு தொங்கிய பொழுது குற்றவாளிகளுக்கு தான் கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் தண்டனையை குற்றமில்லாதவர் அனுபவிக்கும் பொழுது அவர் சுற்றி பார்த்தவர்கள் அவளை காரி துப்பி ஏளனம் செய்து அவரை வஞ்சகன் என்று திட்டி தீர்த்தார்கள். அது ஒரு அவமானத்தின் மரணம். அது ஒரு நிராகரிப்பின் மரணம். இட் வாஸ் ரிஜெக்டட், ரிஜெக்ஷனால் வந்த மரணம். அது ஒரு துரோகத்தின் மூலியமாக வந்த வழி. அது துரோகத்தின் வழி, நிராகரிப்பின் வழி. இந்த வழிகளையும் இயேசு கிறிஸ்து உடல் வலியோடு சேர்ந்து அனுபவித்தார். இதோடு கூட இதுவரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே அனுபவிக்க முடியாத, அனுபவிக்க கூடாத, அனுபவிக்க இயலாத ஒரு மாபெரும் வழி இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். மனித வார்த்தைகளாலோ மனித கற்பனைகளாலோ சொல்ல முடியாத ஒரு மாபெரும் வழி இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். என்ன வழி அது? தி ஸ்பிரிச்சுவல் பெயின். இயேசு கிறிஸ்து ஆவியிலும் ஆன்மாவிலும் ஒரு மாபெரும் வழியை அனுபவித்தார். உலகம் தோன்றியது முதல் உலகம் முடியும் வரைக்கும் மனிதர்கள் செய்த சகல பாவங்களும், செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களும், செய்ய போகின்ற அனைத்து பாவங்களும் இயேசுவின் தலைமேல் சுமத்தப்பட்டது. உலகத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு கொலை குற்றங்களும், ஒவ்வொரு பாலியல் குற்றங்களும், சிறுவர்களுக்கு அளிக்கப்பட்ட பாலியல் துன்பங்களும், பலதரப்பட்ட மனிதாபமற்ற பலவிதமான குற்றங்களும், சகிக்க முடியாத அருவருப்பான படுபாதகமான எல்லா குற்றங்களும் இயேசுவின் தலைமையில் சுமத்தப்பட்டது. அப்படி சுமத்தப்பட்ட பொழுது, தந்தை அவர் விட்டு விலகிய பொழுது, இயேசு கிறிஸ்து எலி எலி லாமா சபக்தானி,
தேவனே தேவனே ஏன் என்னை கைவிற்றீர் என்று சொல்லி அழுகின்ற அந்த ஆவியிலே அவர் ஏற்பட்ட அந்த வழி, ஆன்மாவில் ஏற்பட்ட வழிக்கு இணையான வழி எதுவுமே இருக்க முடியாது என்று வேத வல்லுநரும் தியாலஜின்னு சொல்லக்கூடிய அது மாபெரும் வழி. அது யாருமே அனுபவிக்க முடியாத வழி. அது அந்த வழி கொடூரமாக என்று வேத வல்லுநர் சொல்றதுக்கான முக்கியமான ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் தலை குப்புற விழுந்து அதற்காக ஜெபிக்கிறார். தந்தையே சுத்தம் இருந்தால் அந்த பாத்திரம் என்னை விட்டு அகன்று போட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாபெரும் வழி எதிர்பார்த்து அவர் அவ்வாறு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார். அந்த வழியோட உக்கரத்தை பார்க்கும் பொழுது இயேசுவின் வேர்வை இரத்த வேர்வையாக சிந்தியதையும் அதை நம்ம பார்க்க முடியும். இந்த வரலாற்றின் 3 முக்கிய நாளில் 2வது காரியமாக பார்த்தது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொடூரமாக பார்க்க சகிக்காத அளவுக்கு சிலுவையிலே தொங்கினார். கடவுளின் குமாரன் வலியை வேதனை துன்பத்தையும் அனுபவித்த நாள் இந்த முதல் நாள். 3வது நம்ம பார்க்க போகிறது, இது ஒரு மாபெரும் ஈர்ப்பின் நாள். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து பாவிகளை ஈர்த்த நாள் இது. யோவான் 12:32 நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். அதை எளிமையாக புரிந்து கொள்றதுக்கு இது தமிழ் கான்டெம்பரரி வெர்ஷனில் படித்து பார்த்தோம்னா, ஆனால் நானோ இந்த பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடமாய் கவர்ந்து கொள்வேன், எல்லாரையும் என்னிடமாய் கவர்ந்து கொள்வேன், ஈர்த்து கொள்வேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எப்படா அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும், அந்த வாரத்தில் எப்படா இந்த சபைக்கு போவோன்னு யாரெல்லாம் உற்சாகமாக அந்த சபைக்கு வரீங்க? ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. எதுக்காக இந்த சபைக்கு வரீங்க? உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்பதற்காகவா? உங்கள் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவா? இந்த சபைக்கு வர்றதுக்கு கல்வாரியில் தொங்கிய இயேசு கிறிஸ்து தான் உங்களை ஈர்க்க வேண்டுமே தவிர, அவர் தான் உங்களை கவர வேண்டுமே தவிர வேறு எந்த காரணம் இருக்க முடியாது. 20 நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவ வரலாற்றிலே இந்த உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் எல்லாரும் இருக்கக்கூடிய சக்தியை கொண்டுள்ளார். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் எல்லாரையும் கவர்கின்றார், இருக்கின்றார். மனித குலத்தின் இதயத்தின் ஆழமான தேவைகளை பூர்த்தி செய்கிறவர் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து தான். பரிகார பலியாக இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் மனிதனுடைய பாவங்களால் உண்டான நித்திய மரணத்தை விளைக்கக்கூடிய கடவுளுடைய பரிசுத்தமான கோபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்படுகின்றோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேறு எந்த கிறிஸ்துவையும் பிரசங்கம் செய்தால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் யாரையும் ஈர்ப்புக்கு உள்ளாக்க முடியாது, யாரையும் கவர முடியாது. சிலுவையில் தான் மாசற்ற இரத்தம் சிந்தப்பட்டது. இரத்தம் சிந்தப்படாத செய்தி நற்செய்தி ஆகாது, அது மரணத்துக்கு தான் இட்டு செல்லும். சில மதங்கள் கடவுளின் சாயல் இருப்பது போல தோற்றத்தை உண்டாக்கலாம், ஆனால் அந்த மதத்தின் போதனைகளிலும் எந்த விதமான மாசற்ற இரத்தம் சிந்தப்படவில்லை, தியாகமான ஒரு பரிகார பலி கொடுக்கப்படவில்லை. அதனால் அந்த மதங்கள் இயேசு கிறிஸ்து ஈர்ப்பது போல நிரந்தரமாக வாஞ்சையோடு இந்த மதங்கள் ஈர்க்க முடியாது. ஏன் சிலுவையில் ஏன் சிலுவையில் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார்? இந்த கேள்வி இயேசு கிறிஸ்துவிட கேட்டோம்னா என்ன எப்படி பதில் சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, நான் உயர்த்தப்பட்டேன் உன் சொந்த கருத்தினால் அல்ல, உன் சொந்த விருப்பத்தினால் அல்ல, உன் தத்துவத்தினால் அல்ல, உன் பக்தினால் அல்ல, உன் கோட்பாடுகளுக்காக அல்ல. வருஷம் வாழ்க்கையில் நீ சாகிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் உயர்த்தப்படவில்லை. சாகிற வரைக்கும் உனக்கு எந்த வியாதியும் வராது என்பதற்காக உயர்த்தப்படவில்லை. ஏதோ ஒரு சபைக்காக உயர்த்தப்படவில்லை, ஏதோ ஒரு மதத்திற்காக அல்ல, ஏதோ ஒரு சடங்கிற்காக அல்ல, அல்லது ஏதோ ஒரு பாரம்பரியத்திற்காக அல்ல. பாலைவனத்திலே மோசே பாம்பை உயர்த்தியது போல மனித மகனாகிய நான் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக. பாவத்தினால் தீண்டப்பட்ட மனிதர்களை குணமாக்கி என்னிடம் ஈர்த்து கொள்ளவே நான் உயர்த்தப்பட்டேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க இது ஒரு
ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபை என்பது என்ற காரணத்துக்காக அந்த சபைக்கு வரீங்களா? அல்லது உங்கள் பாரம்பரியமான ஆராதனை நடைபெறுகிறது என்பதற்காக வருகின்றீங்களா? இந்த காரணங்களுக்காக மட்டும் நீங்கள் வந்தால் நீங்கள் தவறான காரணத்துக்காக அந்த சபைக்கு வரீங்க. கல்வாரி சிலுவையிலே தொங்கிய இயேசு தான் உங்கள் ஈர்க்கப்பட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் வர வேண்டும். அப்படி வராவிட்டால் நீங்கள் கர்த்தரின் திட்டத்தின்படி இங்கே வரவில்லை, உங்கள் விருப்பத்தின்படி தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையாகின்றது. கிறிஸ்து ஏன் சிலுவையில் உயர்த்தப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து நமது மிகப்பெரிய தேவையை பூர்த்தி செய்கின்றார். மனித குலத்தின் மிகப்பெரிய தேவை எது? மீட்பு. அதுதான் முதல் காரணம். நமக்கு பணம் தேவைப்பட்டிருந்தால் கடவுள் ஒரு எக்கனாமிஸ்ட் அனுப்பிச்சிருக்கலாம், அந்த பூமிக்கு ஒரு பொருளாதார நிபுணரை அனுப்பியிருக்கலாம். நம்மளுக்கு ஞானம் தேவைப்பட்டிருந்தால் கடவுள் ஒரு பிலாசபரை, ஒரு தத்துவ ஞானி அனுப்பியிருக்கலாம். நம்மளுக்கு மீட்பு தேவைப்பட்டதால் அந்த காரணத்துக்காக தான் கடவுள் ஒரு மீட்பரை, நமக்கு இரட்சகரை அனுப்பியிருந்தார். கிறிஸ்தவ மதம் மட்டுமே பாவ நிவாரண மீட்பை வழங்கக்கூடிய ஒரே மதம். 2 கொரிந்தியர் 5:21 படிக்கும் பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து நம்ம நியாயப்பிரமாணம், அதாவது கடவுளுடைய சட்டங்களிலிருந்து அதனால் வருகின்ற சாபத்திலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்டார். கலாத்தியர் 3:13 நம்ம ஏற்கனவே படித்ததை மறுபடியும் படிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நான் சபிக்கப்பட வேண்டும், நான் சாபமாக்கப்பட வேண்டும், நான் தீர்ப்புக்குள்ளாக வேண்டும். ஆனால் எனக்காக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி என்னை சாபத்திலிருந்து விடுதலை செய்தார். இங்கே இருக்க நம்ம யாராவது நான் நீதிமான் நல்லவர்னு சொல்ல முடியுங்களா? அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையில் அற்றவளாகி. எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை யாருமே அடைய முடியாது. இந்த பாவம்னு சொல்லும் பொழுது வேதத்தில் பாவத்தை 3 வார்த்தைகளில் பிரயோகிக்கப்படுகின்றது. 3 வார்த்தைகள். நம்ம பாவம் புதாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் 3 வார்த்தைகளில் அது நம்ம விளக்கப்படுகின்றது. ஒன்று மீறல், ட்ரெஸ்பாஸ். 2வது பாவம் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த சின்னு. 3வது வஞ்சகம், குருக். இந்த முதல் வார்த்தை மீறல், ட்ரெஸ்பாஸ் அப்படின்னா எல்லையை தாண்டி அதாவது கோட்டுக்கு வெளியே செல்வது என்று பொருள் அர்த்தமாகின்றது. நம்ம எல்லாருமே எல்லையை தாண்டினு சொல்ல முடியுங்களா? நாமளே சாட்சி சொல்ல முடியும். எல்லையை தாண்டி தான், முக்கியமாக கடவுளுடைய எல்லையை தாண்டி தான் வாழ்கின்றோம். இந்த வீக்னஸுக்கும் இந்த விக்கெட்னஸுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா there's a very thin line. மறுபடியும் சொல்ல போகிறேன், இந்த வீக்னஸுக்கும் விக்கெட்னஸுக்கு இடையில வெரி தின் லைன் தான் இருக்குது. பலவீனத்திற்கும் துர்மார்க்கத்திற்கு இடையில ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது. இன்னும் தூய தமிழில் சொல்லணும்னா, பாவ சிந்தனை, பாவ எண்ணங்களுக்கும் பாவ செயலுக்கும் இடையில ஒரு சின்ன மெல்லிய கோடு தான் இருக்குது. அந்த கோடு ரொம்ப மெல்லிதாக, எந்த அளவுக்கு மெல்லிதாக இருக்குதுன்னா அது நம்ம எப்போ கடந்தோம் என்றது கூட உங்களுக்கு தெரியாது. இந்த கடவுளுடைய பாவக்கோட்டை, இந்த மீறல் வராமல் இருக்கணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வாழ்ந்தால்தான் அந்த எல்லை கோட்டை தாண்டாமல் இருக்க முடியும். 2வது வார்த்தை பாவம், சின்னு. கிரேக்க மொழியில் அதுக்கு பேர் அமாஷான் பேர். இப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் த மார்க். ஒரு டார்கெட், இலக்கை நோக்கி நான் அம்பை எய்தேன், ஆனால் அம்பு குறி தவறியது. பல தடவை முயற்சி செய்தான் அந்த அம்பை எய்தேன், ஆனாலும் தவறிவிட்டது. அதாவது கடவுளுடைய கிருபைங்கிற இலக்கை யாருமே அடைய முடியாதுங்கிறதா உண்மை. காரணம் பாவங்கிறதான் உண்மை. இதை பவுல் ரோமர் 7:19 ரொம்ப அழகாக சொல்லுவார். ஆதலால் நான் விரும்புகின்ற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கின்றேன். அந்தபடி நான் விரும்பாதை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கின்ற பாவமே அப்படி செய்கிறது. யாருமே கடவுளுடைய மகிமையை, மாட்சிமையை அடைய முடியாதுங்கிறதுக்கு பவுல் அதுக்கு சாட்சி சொல்கின்றார். அடுத்தது 3வதாக பைபிள் பாவத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த குருக். தமிழில் பார்த்தீங்கன்னா வஞ்சகம், இல்லைன்னா சூது, இல்லைன்னா மோசடின்னு சொல்லலாம். நம்ம வஞ்சகங்கிற வார்த்தை எடுத்துக்கொள்வோம்.
இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாருமே அழகாக ட்ரெஸ் பண்ணி அருமையாக வந்திருக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே குருக்ஸ் இல்லைங்களா? எல்லாருமே வஞ்சகம் நிறைந்தவர்கள், என்னையே சேர்த்தான். ஆக இந்த மீறல், இந்த பாவம், மிஸ்ஸிங் த மார்க், இந்த வஞ்சகம், குறுக்குங்கிற இவ்வளோத்தையும் வைத்துக்கொண்டு நம்ம இந்த சபைக்கு வரும்பொழுது இது எல்லாத்துக்கும் பதில் தரக்கூடிய, எல்லாத்துக்கும் நிவாரணம் தரக்கூடிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அந்த உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஈர்ப்பாக இருக்க முடியும், தவிர வேறு எந்த காரணம் இருக்க முடியாது. இந்த கட்டடங்கள் ஈர்ப்பாக இருக்க முடியாது. ஆக இந்த கட்டடத்தில் உள்ள மறை வேலைப்பாடுகள் உங்களை ஈர்த்துச்சுன்னா அது தவறான காரணம். அது இந்த ஆராதனை முறைகளுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதான் காரணம்னா அந்த காரணம் இருக்க முடியாது. இல்லை ஜோசப் பிரசங்கம் பண்ணுறாரு அதுக்காக வரன்னு கேட்டிங்கன்னா அந்த காரணம் இருக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய பாவி, ஒரு எல்லைக்கோட்டை பல முறை மீறியவன், ஒரு மாபெரும் வஞ்சகன் உங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக உயர்த்தப்பட்டார், என் பாவங்களுக்காக உயர்த்தப்பட்டார் என்று விசுவசிக்கிறேன். அதுதான் சத்தியம் கூட. இயேசு கிறிஸ்துவோட மாசற்ற இரத்தத்தால் கழுவப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சபைக்கு வருகின்றேன், இங்கே அவங்களுக்கு முன்னாடி போதித்து கொண்டிருக்கின்றேன். ஆக இந்த வரலாற்றின் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய முதல் நாளில் நம்ம செய்ய வேண்டியது கடவுளுக்கு பரிகார பலிக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும், அவர் கிருபைக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய தவறுகளுக்கு அப்பால கடவுள் அப்பால நம்மளை பார்த்து நம்ம அன்பு செய்கின்றார். அவருடைய கருணைக்கும் இரக்கத்திற்கும் நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ரோமர் 5:8 படித்தோம்னா, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எந்த மதமும் சொல்ல முடியாத மாபெரும் ஆறுதல் அளிக்கக்கூடிய சத்தியமான வசனம் அது. நான் பாவியால் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். நான் பாவியாக இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து தன் அன்பை விளங்க பண்ணார். நீதிமானம் இருக்கும்போது கிடையாது, நான் நல்லவனாக மரணத்துக்கு பிறகு கிடையாது. நான் பாவியாக இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரிசில் உயர்த்தப்பட்டார். நான் பாவியாக இருக்கும்பொழுது தான் இயேசு கிறிஸ்து தனது அளவு கடந்த அன்பை என்மேல் விளங்க பண்ணினார். கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் உங்கள் பாவங்களுக்காக கொடூர வலி வேதனையோடு மரித்தார் என்பது உங்களை உற்சாகப்படுத்தவில்லை என்றால், தூண்டவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றது அர்த்தமாகின்றது. அந்த பரிகார பலி தான் உங்கள் பாவங்களை எடுத்துக்கொள்ள முடியும், உங்களால் முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமாகின்றது. அப்படி என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஒரு சுயநீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு நீதிமான், மற்றவங்கள மாதிரி கிடையாதுங்க, அவங்கள பாருங்க பாவம் செய்கிற அவங்கள மாதிரி கிடையாதுன்னு சொல்லி நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை கம்பேர் பண்ணி தான் நம்ம பாவங்களை பற்றி நம்மளே நான் மற்றவங்களோட பெஸ்ட்டு சொல்லிட்டு அடைஞ்சிட்டு இருக்கிறோம். நான் நல்லவன் என்று நினைத்தால் கல்வாரி சிலை உயர்த்தப்பட்ட இயேசு எனக்காக கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்தது பாவிகளுக்காக தான் தவிர நல்லவருக்காக அல்ல. நான் நல்லவன் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கவில்லை. கர்த்தர் அவராக விரும்பி நம்மை நேசித்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நான் காப்பாற்ற தகுதியானவர்கள் என்ற காரணத்துக்காக தேர்ந்தெடுக்கலை. நான் என்று காப்பாற்ற தகுதியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் அவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ரோமேயர் 3:10 12 படித்தோம்னா, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. சபை என்பது நீதிமான் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்காக கிடையாது, எந்த தவறு செய்தவர்களுக்காக சபை கிடையாது. சபை என்பது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட பாவிகள் அடங்கியதுதான் சபை. கடவுள் என்னை தேர்ந்தெடுக்காவிட்டால் நான் நரகத்திற்கு தான் செல்லுவேன், நித்திய மரணம் தான் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த உண்மையை அறிந்தவர்கள் அடங்கியதுதான் கிறிஸ்துவின் சபை. முடிவாக இந்த முதல் நாள், உலக வரலாற்றின் முதல் நாளில் கல்வாரி சிலுவையிலே என் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதால் நான் எப்படி அன்றாடம் என் வாழ்க்கையில் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? எப்படி நான் அவருடைய அந்த பரிகார பலியை பாராட்டாமல் இருக்க முடியும்? என் இதயத்தில் பொக்கிஷமாக வைக்காமல் இருக்க முடியும்? ரொம்ப முக்கியமாக நான் எப்படி எனக்காக மட்டும் வாழ முடியும்? கொரிந்தியர் 5:14-15 கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து
எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கின்றோம். The Christ love compels me that no longer I live, but for him who died for me and raised for me. இந்த முதல் நாள், வரலாற்றில் இடம்பெற்ற முக்கியமான இந்த முதல் நாளுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பெரிய வெள்ளி, குட் ஃப்ரைடேன்னு சொல்ல வரோம். இயேசு கிறிஸ்து வழியில் தொங்கினார், வேதனையில் தொங்கினார் சொல்லக்கூடிய துக்க நாளாக இருக்கும்போது அதே எப்படி நம்மளுக்கு மகிழ்ச்சியான நாளாக மாறுது, வெற்றி நாளாக மாறுது, குட் ஃப்ரைடே மாறுதுன்னா நம்மளுடைய பாவங்கள் விலை கொடுக்கப்பட்ட நாள். இன்றுதான் எனக்கு விடுதலை கிடைத்தது, சாத்தானின் தலை நசுக்கப்பட்ட நாள். சாவே உன் கொடுக்கெங்கே, பாவே உன் கொடுக்கெங்கே என்று இயேசு கிறிஸ்து கர்ஜித்த நாள் அந்த கல்வாரி சிலுவையில். நான் வாழும் பொழுது, எனக்கு துன்பம் துயரம் வரும்பொழுது, துக்கம் வரும்பொழுது நான் இனி பார்ப்பது உலக மனிதர்களை கிடையாது, எனக்காக கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வழிகளை நான் பார்க்கிறேன். உமது வழிக்கு முன்பாக என் வழி ஒன்றுமில்லை என் இரட்சகரே. இந்த வழியை நான் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் உம்முடைய அந்த விடுதலை எனக்கு பொக்கிஷமாக இருக்கின்றது. நீ எனக்கு காண்பித்த அன்பு பொக்கிஷமாக இருக்குது. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீ அருகில் இருக்கின்றது எனக்கு என்பது இருக்க போகிறேன் என்று சொன்ன வார்த்தைகள் எனக்கு பொக்கிஷமாக இருக்கின்றது. உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து எனக்காக உயர்த்தப்பட்டார். கல்வாரி சிலுவையில் சகல விதமான கொடூரமான பாவங்கள் கஷ்டங்களை அனுபவித்தாலும் என் பாவங்களை சுமந்திருக்கார் என்ற நன்றியுடன் வாழ்வேன் என்று நாம் இன்று உறுதிமொழி எடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். நான் வாழ்வது எனக்காக அல்ல, என் மீட்பர் இயேசுக்காக நான் வாழப் போகின்றேன், வாழ்வேன் என்று உறுதியளிக்கக்கூடிய சரித்திரத்தின் மிக முக்கிய நாள் இந்த நாள். நான் சபைக்கு வருவது பல காரியங்களை ஈர்த்தாலும் இனி முதன்மை இருப்பது எனக்காக பரிகார பலியாக கல்வாரி சிலுவையிலே அவமான சின்னமாக இருந்த அந்த கல்வாரி சிலுவை எனக்காக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்தான் என்ற அந்த நன்றியோடு என் வாழ்க்கை மாற அவர்தான் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இதோ இந்த சரித்திரத்தில் 3 முக்கிய நாட்களாக இருக்கக்கூடிய இந்த முதல் நாள், இந்த பெரிய வெள்ளி, இந்த குட் ஃப்ரைடே நாளை நாங்கள் முன்னதாகவே இன்று ஆராதனை அதை நாங்கள் தியானத்தை உம்முடைய அந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலக வரலாற்றில் இந்த முதல் நாள் நடைபெறாமல் இருந்திருந்தால் இதோ நான் இங்கே நின்று கொண்டிருக்க முடியாது, இந்த சபையினர் யாருமே இங்கு அமர்ந்திருக்க முடியாது. நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாக நித்திய நரகத்திற்கு தண்டனை வழங்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். எங்களுக்கென்று இந்த நம்பிக்கையும் இந்த கோப்பும் எல்லாம் வாழ்ந்து இருப்போம். ஆனால் ஆண்டவரே, இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 7 பில்லியன் மக்கள் வாழ்ந்தாலும் எங்களை நீர் தேர்ந்தெடுத்து உம்முடைய பரிகார பலியினாலே எங்களை நீதாமே சுத்தமாக கழுவி உமக்கு முன்பாக நீதிமான் ஆக்கியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் நீதித்தன்மையால் அல்ல, கிறிஸ்துவின் நீதித்தன்மையால் நாங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கணும் என்ற இந்த மாபெரும் சந்தோஷத்தை நாங்கள் இன்று கொண்டாடி மகிழ்ந்து, இனிமே நான் வாழப்போவது எனக்காக அல்ல, என் கர்த்தருக்காக என்று வாழ்வேன் என்ற அந்த வாஞ்சை என் உள்ளத்தில் எப்பொழுது இருக்கவும், ஆவியினானவரே இந்த ஒவ்வொரு முறையும் என்னை கிறிஸ்துவை நோக்கி அந்த கல்வாரி சொல்லி நோக்கி என்னை பார்க்க அவர்தாமே என்னை உந்துதலை கொடுத்து என் வாழ்க்கையிலே நான் அவருக்காக வாழ எனக்கு பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் அன்பு தந்தையே, ஆமென்.